ஹலோ ட்ரேடர்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வரு, நேச்சுரல் கேஸு இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செல்லிங் மெத்தட் மூலிமா எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் டெஸ்ட் மூலிமா பண்ணி காட்டுருங்க. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய லெவலெல்லாம் இருக்காதுங்க. ஜஸ்ட்டு சும்மா பேசிக்காக யூஸ் பண்ணுற அடிஷ்னல், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை. மேத்தமெட்டிக்ஸ்னால் பெருசாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு மேக்ஸே வரையதே ப்ரோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே தேவையில்லை. ஜஸ்ட் அடிஷ்னல், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது மட்டும் தெரிஞ்சதுனாலே போதுங்க. அதுவும் தெரியலினாலும் நம்மகிட்ட வந்து டூல்ஸ் இருக்குது. டூல்ஸில் வேல்யூஸை மட்டும் போட்டிங்கனாலே போதும். அது வந்து என்ட்ரி எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருங்க. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸோ இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸோ இதை யூஸ் பண்ணியெல்லாம் வந்து நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. நம்ம முழுக்க ஒன் அண்ட் ஒன்லி வேல்யூஸ், ப்ரீவியஸ் டேஸோட வேல்யூஸை மட்டும் வச்சு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் வேல்யூஸ் தேவைப்படுங்க. அது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா February 1 ட்ரேட்ஸ் போயிட்டுருக்குதுங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியல, போயிட்டுருக்குது அது பாட்டுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பட்ஜெட் டே அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பேக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா நம்ம கோர்சஸில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தான் வருவீங்க. ப்ரீவியஸ் டேஸ் வேல்யூஸ் இப்போ வந்து இன்றைக்கி வந்து February 1ங்க. இப்போ வந்து நாளைக்கு February 3க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து சில்வர்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1, இந்த 2, இந்த 3, இந்த 4 நாளத்தோட ஹை லோ வேல்யூ இப்போ இங்கே வச்சுட்டு மேலே இங்கே கொண்டு போனீங்கனாலே மார்க்கெட்டில் வந்து ஹை லோ ஓப்பன் க்ளோஸ் எல்லாம் காமிக்குது இல்லைங்களா. இந்த வேல்யூஸ் வந்து வச்சு நம்ம வந்து ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஷீட்டில் என்ட்ரு பண்ணோம்னாலே போதும். அதே என்ட்ரி எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாகவே சொல்லிடும். இல்லை நீங்களே வந்து நான் ஷீட்டில் நம்ப மாட்டேன் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து கால்குலேஷனை சொல்லி கொடுத்துருவேன் நம்ம கோர்ஸில். அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நீங்களே பண்ணிங்கனாலும் சரி. இப்போ நம்ம பண்ணி காட்டுற பேக் டெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். எப்படிங்கிறது காட்டுறேன். நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம வந்து ஏன் வந்து வேல்யூஸ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் தான் வருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸே ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்லேருந்து தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஸை வச்சு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுமா, இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு வேல்யூஸ் ஃபார்ம் ஆகுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, ஸ்கேம் 1992 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் லேப்டாப்போ, சிஸ்டமோ இல்லை வந்து ஃபோனோ வச்சா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக கிடையாது. அப்போ வந்து இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் வேல்யூ மட்டும்தான். வேல்யூஸை வச்சு மட்டும்தான் வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதாவது ட்ரேடில் பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ இடையில ஏன் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு பேக் டெஸ்ட் பின்னாடி பாஸ்ட்டில் மார்க்கெட்டெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம், இண்டிகேட்டர்ஸு இதெல்லாம். நம்ம அதை வச்சே இப்படி லைன் ட்ரா பண்ணி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், இப்படி லைன் ட்ரா பண்ணி இதை கீழே வந்துச்சுன்னா கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அச்சீவ் பண்ணிக்கிறதாங்க. சரிங்களா. இதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து ஒன்லி ஒன் வேல்யூஸ். நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதும் கிடையாதுங்க. காலையில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷனுக்கு ஒரு 1/2 hour to 1 hour, 1/2 hour அதிகம் தாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா 1 hourங்கிறது ஃப்ரெஷராக இருக்கீங்க, புதுசாக கிளாஸில் கோர்ஸில் ஜாயின் பண்ணி கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்பீடு வர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்மகிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸர் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour முடிச்சுட்டு என்ட்ரிஸை போட்டுட்டு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் எப்போ வருதோ, நோட்டிஃபிகேஷன் வருதோ, என்ட்ரி ஆயிடுச்சுன்னு வருதோ அப்போ வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் போடுவாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட ட்ரேட்ஸ் இருக்குங்க. அப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் லாஸே வராதா ப்ரோ அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜியும் அதாவது ட்ரேடிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் தான் பார்க்கணும். மைண்ட் செட்டில் பார்த்தீங்கனாலே பிஸ்னஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே கிடையாது. ட்ரேடிங்லேயே அதே மாதிரி லாஸ் கண்டிப்பாக இருக்கும். லாஸ் இல்லைங்க. லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் லாஸில் தான் இருக்கும். புரியுதுங்களா.
நம்மளோட ரிஸ்க் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3% தான் ரிஸ்க்கே வைப்போம். அதே மாதிரி ரிட்டர்ன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5% வரைக்கும் இருக்குது. மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா 5%க்கு எபோவெல்லாம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒரு மினிமம் லெவலில் தான் சொல்லியிருக்கேங்க. அதே மாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாலும் மினிமம் லெவலில் தான் சொல்லியிருக்கேன். அதை விட கம்மி தான் ஆகுமே தவிர ரிஸ்க்குங்கிறது அதை விட அதிகமாகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஏவரேஜாக நான் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு 3 to 5% சொன்னேன். ஏவரேஜாக ஒரு 4%னே வச்சிங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு 12 மாதத்துக்கு வந்து எவ்வளோ வரும்? 12 into 4 போட்டிங்கன்னா 48%, கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன்ஸுங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எந்த பிஸ்னஸில் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் 50%ஆக வர வேண்டாம், அதிகபட்சமாக ஒரு 30% வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை. நீங்கள் கொண்டு பேங்க்லேயே போட்டிங்கனாலும் அதிகபட்சமாக, நான் சொல்கிறது ரொம்ப அதிகங்க, 10%க்கு மேலே எந்த பேங்க்லேயும் ரிட்டர்ன்ஸ் தர்றதில்லை. ஆனால் அது ரிஸ்க் இல்லை தான். இதில் வந்து இதுவும் அதே மாதிரி நான் சொல்லி தரதை வச்சு பார்த்திங்கன்னா இதுலேயும் ரிஸ்க் வந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறோம், எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் இந்த பேக் டெஸ்ட்டில் சொல்லித்தரேங்க. இந்த பேக் டெஸ்ட் வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் இல்லை, நான் இப்போ சொல்லித்தர போகிறது சில்வரில். ஏன்னா சில்வர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் செக்மெண்ட்டில் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரேட் பண்ணணும், செல்லிங் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இது சில்வருக்கு அதிகமாக தேவைப்படாத அப்புறம்னா சில்வருக்கும் அதிகமாக தேவைப்படும் தான். பட் ஆனால் உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிலலாம் செல் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு மேலே தான் தேவைப்படுங்க. 3 லட்ச ரூபா இருந்ததுன்னா மட்டும்தான், 3 லட்சம் to 5 லட்சம் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறது செல்லிங் ஆப்ஷன் மட்டும்தாங்க. பையிங்கும் இருக்குது, பட் நம்ம பையிங்கில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல, செல்லிங் மட்டும்தான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா பையிங்கை கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பையிங்கில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பையிங் தான் பண்ணுவாங்க. நம்ம பையிங் பண்ண போகிறதில்ல, செல்லிங் தான் பண்ணுவோம். இன்ட்ராடேவும் பண்ண போகிறது இல்லைங்க, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுவும் சொல்லிடுறப்போ இன்ட்ராடேக்காக தான் ப்ரோ நான் கோர்ஸே ஜாயின் பண்ணணும்லாம் சொல்லிடாதீங்க. நம்ம போகிறது முழுக்க ஸ்விங் ட்ரேடிங் தான், ஹோல்ட் பண்ணி தான் பண்ணுவோம். அப்புறம் சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கேபிட்டல் தேவைப்படும். 50,000 to 70,000 இருந்துட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருப்பீங்க. 50K இருக்குங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சில்வரில் வந்து பை பண்ண போகிறோம் வைங்களா, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 லாட் பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். அதாவது பை பண்ணி செல் பண்ணுவோம், இல்லை செல் பண்ணி பை பண்ணுவோம், சரிங்களா? ஃபியூச்சர்ஸ், சில்வர் ஃபியூச்சர்ஸ், ஓகேங்களா? இப்போ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 லாட் பண்ணும்போது நம்மளுக்கு கேபிட்டல் எவ்வளோ வேணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35,000 தேவைப்படுங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். அப்புறம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து லாஸே வராதுன்னுலாம் சொல்லலைங்க, லாஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து 2 ஸ்டாப் லாஸ் 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஒரு நார்மலான விஷயங்க. அந்த மாதிரி 2 ஸ்டாப் லாஸ் 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 to 3% ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, இப்போ 50,000 பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,000 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கணும், 9,000 லாஸ் ஆயிரும். மீதி வந்து உங்கள்கிட்ட ஒரு 41,000 தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேபிட்டலாக வந்து நான் 30,000 தான் கொண்டு வரேன், 35,000 தான் கொண்டு வரேன்னு வைங்களேன். அந்த நீங்கள் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸே அடிச்சிட்ருக்கு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் லாஸ் பண்ண பணத்தை மறுபடியும் எடுக்கணும்னா நீங்கள் மறுபடியும் கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட்டுக்கு வரணும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் கேபிட்டல், அதாவது ஒரு 50,000 to 70,000 இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னா கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பையிங்க்குனா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் கம்மியாக இருந்தாலே போதும், ஒரு 15,000 20,000 இருந்தாலே போதும். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பையிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஒரு பேக் டெஸ்ட் மட்டும் பார்க்கலாங்க சில்வரில், ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயம். அந்த 3 விஷயத்தில் இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அதாவது கேபிட்டலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 to 70,000 வேணுங்கிறத நான் சொல்லிட்டேன். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினுங்கிறது நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டூல்ஸில் கொடுக்குற என்ட்ரி எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதை மீறி மேலே மார்க்கெட் போகுது, டார்கெட் தாண்டி போகுது, நான் வெயிட் பண்ணுவேன், ஹோல்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கனாலும் அது வந்து
என்ன கேட்டிங்கன்னா அது டிசிப்ளினில் வராது. இல்லை ஸ்டாப் லாஸ் தாண்டி கீழே போகுது, மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து மேலே வரட்டும் மேலே வரட்டும் மேலே வரட்டும் என்னோட லாஸ் ரெக்கவர் ஆகட்டும்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுறதும் ரிஸ்க் தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் என்ன ஷீட் டூல்ஸ் இல்லை நீங்கள் கால்குலேட் பண்ணுற வேல்யூஸ் என்ன சொல்லுதோ அதைப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம இந்த ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா டிசிப்ளின்ங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி. நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அந்த கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கிற வச்சுட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் லாஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் லாஸ் ஆகிட்டே தான் இருக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிசிப்ளினாக தான் இருக்கணும். வந்து ஒரு 2 லாட் பண்ணுறீங்க, 4 லாட் பண்ணுறீங்க, இல்லை 10 லாட் பண்ணுறீங்க, நம்ம வந்து ஈவன் லாட்ஸாக தான் பண்ணுவோம். அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேங்க நான். அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் கீழே வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தருகிறதுக்கும் ஓகேங்களா. இது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே போயிருந்திருக்கும், ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் உள்ளே வர மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேடாக தான் இருந்துட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் புக் பண்ணிகிட்டு இருக்கோம். நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸில் தான் இருந்தேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி சமயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுலேயே உங்களுக்கு புரியும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட லக்கு நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓகே தான். சப்போஸ் உங்களோட பேட் லக்கு மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ட்ரு ஆகிறப்பெல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் கேபிட்டல் ஃபுல்லாக போயிடும். மறுபடியும் நீங்கள் கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணி உள்ளே வந்துட்டு இருந்தீங்கன்னா அதில் எந்த யூஸும் கிடையாது. இப்போ வந்து கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சே வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் சரி, நம்ம கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாகவும் இருப்பீங்க, காம்பவுண்டிங்கும் பண்ண முடியும் ஓகேங்களா. புரியும்னு நினைக்கிறேன் நான் எதை சொல்கிறேன்னு. இப்போ நான் வந்து சில்வர்லேயே வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. பேக் டெஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா February 1 மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட சில்வர் வந்து 93,500 ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பட்ஜெட் டே அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் போயிட்டுருக்குது. பார்ப்போம். ஜனவரி முடிஞ்சுதுங்களா, ஜனவரிலேருந்து பின்னாடி ஒரு 6 மந்த்ஸ்னால் ஒரு ஜூன் ஜூலைலேருந்தே பார்க்கலாங்க. அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்கிறேன். ஜூன் ஜூலை இங்கே வருது. ஓகேங்களா. ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து எடுத்துட்டோம். ஒரு 2 லைன் மட்டும் தாங்க ட்ரா பண்ணுறோம். என்ன ப்ரோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேனீங்க, இப்போ 2 லைன்ங்கிறீங்க. நம்ம டூல்ஸில் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு லைன் மூலியமாகவே உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி காட்டுறேங்க. அதுவே உங்களுக்கு வந்து போதும். ஜஸ்ட் லைன். உங்களுக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸும் கிடையாது ஓகேங்களா. இப்போ இந்த டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ரெண்டு லைன் போட்டோம். இது வந்து ஜஸ்ட்டு இது வந்து 4 நாள் வேல்யூ தேவைப்படும்னு சொன்னீங்களா. அப்போ வந்து 1 இப்போ நம்ம வந்து ஜூலை 3ஆம் தேதி என்ட்ரு ஆக போகிறோம் அப்படின்னா 4 நாள் ப்ரீவியஸ் 4 டேஸோட வேல்யூஸை மார்க் பண்ணி லோ எவ்வளோ ஹை எவ்வளோன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. நம்ம வேல்யூஸை வந்து டூல்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து லைனாக வச்சு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து இந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை என்ட்ரி, இந்த லைனை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல் என்ட்ரி ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அந்த ஷீட்டில் தான் நம்ம வந்து அந்த வேல்யூஸ் என்ட்ரு பண்ண போகிறோம். ஜஸ்ட் அது வந்து பேக் டெஸ்ட்டுக்கான ஷீட்டு தாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஷீட்டு வேறு, இது வந்து ஜஸ்ட் பேக் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஷீட் அவ்வளோதாங்க. நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருமா லாஸ் வருதுமான்னு எனக்கு தெரியாது. அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு ஓகேங்களா. இதனுடைய ரூல்ஸ் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. இப்போ இதை தாண்டி ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பை என்ட்ரி கொடுத்துருச்சு. நம்ம வந்து 2 லாட் பை பண்ணுவோம், 2 லாட்டு செல் பண்ணுவோம் ஒட்டுக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஷீட்டில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குதுன்னு.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஷீட்டுங்க இது. நம்மளோட எக்ஸாக்ட் ஷீட் இது கிடையாது, டூல் இது கிடையாது. செப்பரேட்டாக தான் இருக்கும் அந்த டூலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடுன்னு இருக்குங்களா, இந்த ட்ரேடில் வந்து இப்போ வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிராஸ் பண்ணுச்சுன்னா பை என்ட்ரியாக தானே இருக்கும் உங்களுக்கு. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பை என்ட்ரின்னு வரும். அந்த வேல்யூ இப்போ இந்த 4 டே ஹையஸ்ட் ஹை வேல்யூ எவ்வளோனோ அதை வந்து இந்த ஹையஸ்ட் ஹை லோவஸ்ட் லோவில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி எவ்வளோ டார்கெட் எவ்வளோன்னு வந்துடும். எக்ஸிட் 1 எக்ஸிட் 2 அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஏன்னா நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, 2 லாட் பை பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஈவன் லாட்ஸ் 2 லாட்டுங்கிறது வந்து நான் வந்து டெஃபினட்டாகவே சொல்லலைங்க. ஈவன் லாட்ஸ் 10 லாட் வாங்கலாம், 20 லாட் வாங்கலாம், 50 லாட் வாங்கலாம், 100 லாட் கூட வாங்கலாங்க. இல்லை 6 லாட்டு, 8 லாட்டு, 10 லாட்டு, 2 லாட்டு, இப்படி ஈவன் லாட்ஸாக வாங்குறீங்க. அதில் ஆடு லாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாதியை வந்து எக்ஸிட் 1ல் எக்ஸிட் பண்ணுறீங்க. எக்ஸிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஹாஃபை எக்ஸிட் பண்ணுறீங்க. அவ்வளோதாங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஈவன் லாட்ஸு. எக்ஸிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸையும், எக்ஸிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் லாட்ஸையும் புக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட்னா எஸ் கொடுத்தோம்னாலே அதனுடைய வேல்யூ கால்குலேட் ஆயிரும். நோ கொடுத்தோம்னா லாஸ் எவ்வளோ அந்த லாஸ் கால்குலேட் ஆயிருங்க. ஆமாங்க, இதுதான் நம்மளோட ஷீட்டு. இந்த ஷீட்டு தான் நம்ம வந்து வேல்யூ என்ட்ரஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து இதில் தான் வந்து பேக் டெஸ்ட்டு பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து இப்படி வந்து போட்டு வச்சிட்டோம் இல்லைங்களா, மார்க்கெட்டை ரன் பண்ணி பார்க்குறோம். அடுத்த நாள் மேலே கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா, ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக தான் இருக்குது. மார்க்கெட் ரன் பண்ணுறோம். ஏன் மார்க்கெட் ரன் ஆக மாட்டேங்குது? க்ளோஸ் பண்ணிவிட்டு முதல்லேருந்தே வரும். சம்திங் இஷ்யூங்க. நெட்வொர்க் இஷ்யூ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது இந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா பை என்ட்ரி, கீழே வந்துச்சுன்னா செல் என்ட்ரி, நான் சொன்ன மாதிரி இல்லைங்களா. இப்போ லைனை போடுவோம், என்ட்ரி பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கிராஸ் பண்ணியிருக்கு, அப்போ வந்து செல் என்ட்ரி, சாரி பை என்ட்ரி. மேலே கிராஸ் பண்ணிச்சுன்னா பை, கீழே கிராஸ் பண்ணிச்சுன்னா செல், கரெக்டு தானுங்களா. இப்போ இதை கிராஸ் பண்ணி தான் மேலே போயிருக்கு. ஸோ இதனுடைய வேல்யூ தான் வந்து எடுத்துக்கணும் நம்ம. ஹை வந்து மேலே பார்த்திங்கன்னா தெரியுது, இங்கே இந்த இடத்துல வரும் ஓப்பன் லோ ஹை க்ளோஸுங்கிறது 96,001 தான் வந்து நம்மளுக்கு பை. ஓகேங்களா, இந்த இடத்துல வேல்யூஸ் போட்டுக்கிறோம். 96,000 சாரி 96,001 போட்டோம்னா நம்மளுக்கு என்ட்ரி எவ்வளோ, டார்கெட் எவ்வளோன்னு வந்துருச்சு. அந்த அன்றைக்கி என்ட்ரி வந்திருக்குமான்னு செக் பண்ணுவோங்களா. என்ட்ரி 96,116. அந்த அன்றைக்கி ஹை வந்து பார்த்திங்கன்னா 97,540 வரைக்கும் போயிருக்கு. பட் டார்கெட் ரீச் ஆகலை, 98,000 தான் நம்மளுக்கு டார்கெட். இப்போ இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக சொல்கிறேங்க. என்ட்ரி ஆயிடுச்சு, பட் ஃபஸ்ட்டு டார்கெட் இன்னும் போகலை அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே 2 டே லோவஸ்ட் லோவில் ட்ரைல் ஆகும். 2 டேங்கிறது இங்கே வந்துடும். 1 2 டே லோவஸ்ட் லோவுக்கு ஸ்டாப் லாஸ் மூவ் ஆயிரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் எக்ஸிட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் புக் பண்ணிட்டோம். ரெண்டாவது டார்கெட்டுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 டே லோவஸ்ட் லோவில் இருக்கும். ஓகேங்களா, 4 டே லோவஸ்ட் லோ இதே தான் இங்கே வரும், அடுத்த கண்டில் வரும். 4 டே லோவஸ்ட் லோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாட்டுக்கு ஸ்டாப் லாஸு. இந்த லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து அடுத்த நாளுக்கு செல் என்ட்ரி. ஓகேங்களா, செல் என்ட்ரி போட்டோம்னா தான் செகண்ட் லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரியோட வேல்யூ வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட்டோட வேல்யூ தெரியும். ஓகேங்களா, என்ட்ரி தான், இந்த என்ட்ரி வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட்டுக்கு
இப்போ வந்து பை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், செல் பண்ணுற ப்ரைஸ்னே வச்சுக்கோங்களேன். பை பண்ணதுக்கு செல் பண்ணுற ப்ரைஸ் வந்து செல் என்ட்ரியோட என்ட்ரி ப்ரைஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஃபார்முலா சொன்னனாலே உங்களுக்கு புரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் லாட்ஸ். இப்போ நம்ம இங்கே வந்து லாட்ஸுங்கிறது ஏதாவது பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு 2 லாட் தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் பண்ணி காட்ட போகிறேன். இந்த 2 லாட்டில் எவ்வளோ லாஸ் வருது, ப்ராஃபிட் வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் கம்மி பண்ணுறதும் உங்களோட விருப்பங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாட்டு தான் அதாவது 2 லாட்டு தான் பண்ண போகிறோம். நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக வாங்குறது ஈவன் லாட்ஸாக தான் வாங்குவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லாட்டை வந்து எக்ஸிட் 1லையும் செகண்ட் லாட்டில் வந்து எக்ஸிட் 2லையும் க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸாக நோ கொடுத்தோம்னாலே அந்த இடத்துல வந்து வேல்யூஸ் வந்துருங்க. ஏன்னா நம்ம வந்து எக்ஸிக்யூட் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பேக் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா ஃபார்முலா என்னென்னு. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இதுக்கு வந்து எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து பை தான் பண்ணியிருக்கோம். பை பண்ணியிருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ண ப்ரைஸ் எக்ஸிட் ப்ரைஸாக தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ண ப்ரைஸ். அதாவது பை பண்ண ப்ரைஸுங்கிறது இது என்ட்ரி ப்ரைஸ். இப்போது இது மைனஸ் இது போட்டோம்னா எக்ஸிட் 1 வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டார்கெட் இன்னும் வரல. 2 டே லோவஸ்ட் லோவில் வைக்கிறோம். டார்கெட் போச்சுன்னா டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா இங்கே நோ கொடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் வந்துடும். அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது அடுத்தது சொல்கிறதுங்க. இப்போவும் டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னு பார்க்குறேங்க. 99,000 வரைக்கும் போயிருக்கு. டார்கெட் தாண்டி தானே மேலே போயிருக்கணும். அப்போ டார்கெட் ஹிட்டு தானே. ஃபஸ்ட் ஒன்றுக்கு டார்கெட் டன்னுங்க. ஃபஸ்ட் ஒன் டார்கெட் டன்னுன்னா எஸ் கொடுத்துட்டிங்கனாலே இங்கே வேல்யூ வந்துடும். இப்போ நானும் கால்குலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ். செல்லுங்கிறது டார்கெட்டுங்க. 90 ஈக்குவல் டு போட்டுக்கலாம். செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் எவ்வளோ என்ட்ரி ப்ரைஸுங்க. போட்டோம்னா எவ்வளோ வருது 1922 ரூபா ஃபஸ்ட் லாட்டுக்கு. ஓகேங்களா? ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் லாட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 4 டே லோவஸ்ட் லோக்கு ஸ்டாப் லாஸ் போயிடும்னு சொல்லியிருக்கேன். இப்படி இந்த 4 டே லோவஸ்ட் லோ டச் பண்ணுச்சுன்னா செகண்ட் லாட்டுக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாட்டுக்கு மட்டும் ஸ்டாப் லாஸ் மட்டும்தாங்க. செகண்ட் லாட்டுக்கு டார்கெட் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். இது எப்படின்னா அதுதான் இந்த செகண்ட் லாட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் மூவ்ஸ் எல்லாம் போகுது பார்த்திங்களா, இதில் கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து புக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். 4 டே லோவஸ்ட் லோக்கு தூக்கிட்டு வந்துடுறோம். இப்போ மறுபடியும் மார்க்கெட் ரன் பண்ணுறோம். இதுக்கு வந்து டார்கெட்டே கிடையாது. எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ அது வந்து ஸ்டாப் லாஸு. ரெண்டாவது செல் என்ட்ரிக்கான என்ட்ரி வேல்யூ அந்த கேண்டில் தாங்க. இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கே. இப்போது 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே. இது வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ மார்க்கெட் ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே வந்துடும். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே வந்துடும். ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இருக்கிறதுலே லோ வந்து இந்த ரெட் கேண்டிலே தாங்க. மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. 4 டே லோவஸ்ட்டில் அதே தான். இப்போவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. ஸ்டாப் லாஸோட வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, அதாவது செகண்ட் லாட்டுக்கு வந்து கால்குலேஷன் வந்து ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும்னா, இருக்கிறதுலே லோவஸ்ட் கேண்டில் இது தானே. இதுதான் வந்து இங்கே வந்து இப்போ வந்து செல்லில் என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறதுலே 4 டே லோவஸ்ட் லோ இந்த வேல்யூ, இந்த கேண்டிலோட லோ. இப்போ இங்கே வந்து செல் என்ட்ரி போட்டுட்டு இப்போ வேல்யூ எவ்வளோன்னு போட்டோம்னா 90 லோ வந்து 97,513 இல்லைங்களா. 97,513 போட்டுட்டோம்னா என்ட்ரி வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த என்ட்ரி அதாவது செல் பண்ண ப்ரைஸ் இது தான். இப்போ இங்கே வந்து செல் பண்ண ப்ரைஸ் இது செகண்ட் லாட்டுக்கு. பை பண்ண ப்ரைஸ் இது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல் நடந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் தான் நம்மளுக்கு செல்லு. ஸோ இந்த செல்லு என்ட்ரிக்கான வேல்யூ தான் வந்து இந்த லாட்டுக்கான ஸ்டாப் லாஸும் கூட. இங்கே என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு என்ட்ரி வேல்யூவும் இதே தான். ஓகேங்களா? இந்த வேல்யூ இந்த கேண்டிலோட லோ போட்டோம்னா என்ட்ரி வேல்யூவும் நம்மளுக்கு இதுவே தான் இருக்கும். ஸ்டாப் லாஸோட வேல்யூவும் இதுவே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம்.
இதுக்கு வந்து எஸ் கொடுத்தாலும் சரி, நோ கொடுத்தாலும் சரி, செகண்ட் லாட்டுக்கு வந்து சரி எஸ் கொடுத்தோம்னாலும் சரி, எஸ் கொடுக்காம விட்டாலும் சரி, அந்த வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ஃபார்முலா அப்படி போட்டு வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு வேணாலும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஈக்குவல் டு இங்கே வந்து செல் பண்ண ப்ரைஸ் இது செல்லோட என்ட்ரி ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் எவ்வளோ 96,116 போட்டோம்னா எவ்வளோ 1279. இங்கே அதே தான் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இது முடிஞ்சு. இது முன்னாடி வரதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இங்கே எஸ்ஸே நோ கொடுத்தோம்னா மட்டும்தான் இங்கே வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபார்முலா ஷீட்டில் அப்படி தான் போட்டு வச்சுருக்கோம். இப்போ என்ட்ரி வந்துருச்சான்னு பார்ப்போம். 97,513 என்ட்ரி 97,395. அந்த அன்றைக்கி லோ 97,180 வரைக்கும் போயிருக்கு. 180னா நான் இங்கே பாருங்கள் எப்படின்னா 97,395ங்கிறது என்ட்ரிங்க இங்கே இருக்குது. ஓகேங்களா. இந்த வேல்யூட லோ 395 காட்டுதுங்களா. அப்போ 180ங்கிறது 97,180ங்கிறது எங்கே இருக்கும், இங்கே இருக்குது. 97,200 கீழே தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ என்ட்ரியை தாண்டி தானே கீழே போயிருக்கும். அப்போ என்ட்ரி ஆகிருக்கும் தானே உங்களுக்கு, புரியுதுங்களா. ஸோ என்ட்ரி ட்ரிகர்டு. பட் ஆனால் டார்கெட் ரீச் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோக்கு போயிடும். ரன் பண்ணுறோம். இப்போ டார்கெட் ரீச் ஆகிருக்குமா 96,919 டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோக் ஸ்டாப் லாஸ். ரன் பண்ணுறோம். இப்போ டார்கெட் ரீச் ஆகிருக்கும் 94,800 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டார்கெட் ரீச்சரு எஸ் கொடுத்துட்டோம்னா அதுவே வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரெண்டாவது லாட்டுக்கு ஸ்டாப் லாஸ் 4 டே லோவஸ்ட் லோ எதுவோ அதுக்கு போயிடும். அதாவது செல் சைடுக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது ஹையர் ஹையில் போகும், பை சைடுக்கு ஸ்டாப் லாஸ்க்கு லோவர் லோவில் வரும். ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் நினைக்கிறேன். 4 டே லோவஸ்ட் லோக்கு ட்ரையல் ஆகுமா. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே வருங்க. ஒன் 2 3 4 கட்டு தான். அடுத்தது ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிரும். அடுத்தது ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். இன்னும் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகலைங்க. எவ்வளோ தூரம் கேப் இருக்குன்னு பாருங்கள். ஒன் 2 3 4 ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். 1 2 3 4 கட்டு தான். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கணும். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் 1 2 இந்த க்ரீன் கேண்டில் தாங்க ஸ்டாப் லாஸ். இப்போது இதை தாண்டி மேலே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, பை என்ட்ரி ட்ரிகருங்க. ரன் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, பை என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும். இந்த கேண்டிலோட ஹை எவ்வளோ 88,643. இதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்குவோம். இது வந்து ஒரு செல் என்ட்ரி. ஓகேங்களா. சாரி, பை என்ட்ரி. 88,643 வேல்யூ போட்டோம்னா 88,643 வேல்யூ போட்டோம்னா நம்மளுக்கு செகண்ட் லாட்டுக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். செகண்ட் லாட்டுக்கு பார்த்தீங்களா ட்ரையல் பண்ணிட்டு வந்தவோட பலன் இப்போ தெரியுது பாருங்கள். 8,600 நம்மளுக்கு ப்ராஃபிட். 8,600 பாருங்கள் கொஞ்ச நாள்லாம் இல்லைங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் கிட்டத்தட்ட ட்ரேடிங் டேஸே எடுத்திருக்கு. 12 நாளில் கிட்டத்தட்ட அரை மாதம், புரியுதுங்களா. அரை மாதம் கூடியும் ஒரே ஒரு என்ட்ரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏன் 2 லாட் 3 லாட்டு தான், சரி 2 என்ட்ரி 3 என்ட்ரி தான் ஒரு மாதத்துக்கே வரும். அதுவும் நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ இது வந்து என்ட்ரி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறோம். 88,749 89 வரைக்கும் அந்த அன்றைக்கி ஹை போயிருக்கு. பட் ஆனால் டார்கெட் ரீச் ஆகலை. ஸோ ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோ. ரன் பண்ணுறோம். இப்போவே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னா நம்ம 2 டே லோவஸ்ட் லோ வேல்யூ தான் எடுத்துக்கணும். லோவஸ்ட் லோ எவ்வளோ 87,400. இப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறது தான் எடுக்கிறோம். இது செல் என்ட்ரி இல்லை. ஏன்னா செல் என்ட்ரினா 4 டே லோவஸ்ட் லோ கிராஸ் பண்ணியிருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து செல் என்ட்ரி. இப்போ வந்து டார்கெட் 1 என்ன ரீச் பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்துச்சு அப்படின்னா 2 லாட்டுமே ஸ்டாப் லாஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக இது ஒரு செல் என்ட்ரியை நினச்சி அந்த 2 டே லோவஸ்ட் லோவோட வேல்யூ போடுறோம் 87,400 போட்டோம்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் 1லேயே 2 லாட்டுக்கான இதுவும் புக் ஆகிருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ வேணாலும் பண்ணி காட்டுட்டுங்களா? இதுவும் உங்களுக்கு ஒரு தடவை பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஈக்குவல் டு இதுக்கு செல் பண்ண ப்ரைஸுங்கிறது செல்லு என்ட்ரியாக இருக்கும் இல்லைங்களா? 87 அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 லாட் க்ளோஸ் ஆகணும் இன்ட்டு 2 போடணும் இல்லைங்களா? ஓப்பன் ப்ராக்கெட் 87 இந்த வேல்யூ தான் வந்து செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் பையோட வேல்யூ. ஓகேங்களா? இன்ட்டு 2 போட்டோம்னா வேல்யூ எவ்வளோ வருது? 2908.503. இங்கேயும் அதே தானே வருது, கரெக்டாக தான் இருக்குங்க. புரியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா போட்டு வச்சுருக்கோம், டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறனால. அதனால் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ டக்கு டக்குன்னு வந்துடுது. எஸ் கொடுத்தாலும் சரி, எஸ் கொடுக்கலைன்னா நோனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அது வந்து நோவாக நினச்சி எடுத்துக்கோங்க எக்ஸல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த 2 வேலையை தூக்கி விட்டுருலாங்க. ஏன்னா அது வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அதுவும் எடுத்துகிட்டு வருது. அது வந்து ஜஸ்ட்டு செல்லை என்ட்ரி கால்குலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த வேல்யூ என்ட்ரு பண்ணோம். செல் என்ட்ரி இதுவே நம்மளுக்கு போதுமானது இதனுடைய ஸ்டாப் லாஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? அது மாதிரி 4 டே ஹையஸ்ட் ஹை மார்க் பண்ணுறோம். அப்புறம் 4 டே லோவஸ்ட் லோ எவ்வளோங்கிறத மார்க் பண்ணுறோம். 4 டே லோவஸ்ட் லோ ஹையஸ்ட் ஹை மார்க் பண்ணிட்டு எப்படி கேண்டில் பிரேக் பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம என்ட்ரிஸை எடுப்போம் இல்லைங்களா? இப்போ இதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா பை என்ட்ரி, இதை கிராஸ் பண்ணி செல் கீழே வந்துச்சுன்னா செல் என்ட்ரி இல்லைங்களா? இதுதான் 4 டே லோவஸ்ட் லோ. இப்போது ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி ட்ரிகருங்க இல்லைங்களா? இப்போ செல் என்ட்ரி போட்டுட்டு 4 டே லோவஸ்ட்டில் எவ்வளோ 1 2 3 4. இப்போ வந்து இந்த கேண்டில் நான் மாற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே தான் செல் என்ட்ரி வரும் 1 2 3 4. அதான் யோசிச்சேன், என்னடா 5 நாள் டேட்டா போகுது அப்படின்னு பார்த்தேன். 86,100 போட்டோம்னா என்ட்ரி எவ்வளோ எக்ஸிட் எவ்வளோன்னு டார்கெட் எவ்வளோன்னு வந்துருச்சு. என்ட்ரி அந்த அன்றைக்கி ஆயிருக்குமான்னு பார்க்கலாங்களா? என்ட்ரி 85,996. அந்த அன்றைக்கி லோ 83,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த அன்றைக்கே டன்னுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் டன்னுனா ஃபஸ்ட்டுக்கு இங்கே எஸ் கொடுத்துட்டோம்னாலே ஃபஸ்ட் லாட்டுக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிரும். ஃபஸ்ட் லாட் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் 4 டே லோவஸ்ட் லோக்கு போயிருக்கணும். 4 டே லோவஸ்ட் லோவும் அதுதான். ரன் பண்ணுறோம். இப்போவும் 4 டே லோவஸ்ட் லோ அதே தான் ரன் பண்ணுறோம். இப்போவும் 4 டே லோவஸ்ட் லோ 1 2 3 4 இந்த ரெட் கேண்டலுங்க. மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இந்த கேண்டலுக்கு மூவ் ஆகிருக்கும். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கேயே வந்திருக்கும். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. பை என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கணும். இப்போ என்னுடைய வேல்யூ எவ்வளோ? 85,980. இது வந்து பை என்ட்ரி. $85,980 போட்டோம்னா வேல்யூ கிடச்சிரும். வேல்யூ கிடச்சிருச்சுன்னா செகண்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனால் அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். புரியுதுங்களா? இப்போ வந்து செகண்ட் லாட்டுக்கு வந்து ₹86 லாஸ். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இங்கே வந்துருச்சு. என்ட்ரியான இடத்த தாண்டி மேலே போய் ஹிட் ஆகிருக்குது. ஸோ அது வந்து ஒரு மைனஸ். நம்மளுக்கு வந்து செகண்ட் லாட்டில் வந்து மைனஸ் ஆகிருக்கு, லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. 86,083 போயிருக்குமா அப்படின்னு நினைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஹை வந்து 86,700 வரைக்கும் போயிருக்கு. 87,000 டார்கெட் ரீச் ஆகலை. பட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டே லோவஸ்ட் லோக்கு போயிடணும். ஸோ ரன் பண்ணுறோம். இப்போவும் டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோ அதே தான். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். டார்கெட் இன்னும் ரீச் ஆகலை. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ டார்கெட் ரீச் ஆகிடுச்சான்னு பார்க்குறோம்.
ஹை வந்து 88,000 வரைக்கும் போயிருக்கு. 87,000 தாண்டி தான் போயிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் லாட்டுக்கு டார்கெட் புக்குடுங்க. ஃபஸ்ட் லாட்டுக்கு டார்கெட் புக்குடுனா ஸ்டாப் லாஸ் 4 டே லோவஸ்ட் லோக்கு போகணும். ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கிறதுலே 4 டே லோவஸ்ட் லோ இந்த கேண்டிலாக தான் இருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டே லோவஸ்ட் லோ அதே தான் ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இந்த க்ரீன் கேண்டலுக்கு மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இந்த க்ரீன் கேண்டலாக ரெட் கேண்டலான்னு பார்த்துருவோம். லோ வந்து 88,572. இது வந்து 88,551 72 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோங்க. இந்த கேண்டில் தான் இருக்கிறதுலே லோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து லோ. 572 தானே கீழே இருக்கும் செல் சைடுக்கு பார்க்கும்போது. ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் வந்து ஸ்டாப் லாஸுங்க. ரன் பண்ணுறோம். இப்போவும் ஸ்டாப் லாஸ் அதே தான். ரன் பண்ணுறோம். இப்போவும் ஸ்டாப் லாஸ் அதே தான். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் எது லோ 89,066. இது 88,882. இதுதான் வந்து அப்போது ஸ்டாப் லாஸாக இருக்கும். ரன் பண்ணுறோம். இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ போடுறோம். இது வந்து ஒரு செல் என்ட்ரி 88,882 போட்டோம்னா வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனால் அதுவே இங்கே கால்குலேட் பண்ணிடும். இங்கே எஸ் கொடுத்தோம்னாலும் வரும், எஸ் கொடுக்கலினாலும் அதே வேல்யூ தான் வருங்க. ஏன்னா அது வந்து கால்குலேஷன் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் போட்டு வச்சுருக்கோம். நோ கொடுத்தோம்னா மாறும். ஓகேங்களா? இப்போது ஸ்டாப் லாஸ் ஹிட்டு செல் என்ட்ரி ட்ரிகர்டு என்ட்ரி வேல்யூ 88,775. அந்த அன்றைக்கி லோ 87,000 வரைக்கும் போயிருக்கு. பட் டார்கெட் ரீச் ஆகலை. ஸோ ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோ. ரன் பண்ணுறோம். டார்கெட் ரீச்சரா 86,000 வரைக்கும் போயிருக்கு. 86,700 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 86,999 கிராஸ் பண்ணி தான் போயிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாங்க. புக் பண்ணிட்டு 4 டே லோவஸ்ட் லோக்கு ஸ்டாப் லாஸ் போயிடும். ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே வந்துடும். உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி அந்த புக் மூவ்மெண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறோன்னு? ஃபஸ்ட் லாட்டை ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடுறோம். செகண்ட் லாட்டை ட்ரை பண்ணுறோம். ட்ரையல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட்னு கூட சொல்லலாங்க. செகண்ட் லாட்டை ட்ரையல் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து லாஸ் வந்தாலும் பெருசாக லாஸ் வரல, ப்ராஃபிட் வந்தாலும் ஓரளவுக்கு நல்லா சஃபிஷியன்ட் ஹையராக வரும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ராஃபிட் வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லாவே பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடு இதுதான். உங்களுக்கு லாஸ்ட்டில் தெரியும். ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இந்த ரெட் கேண்டலுக்கு வரும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இந்த க்ரீன் கேண்டிலே தாங்க. இதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா பை என்ட்ரி ஸ்டாப் லாஸ். கிராஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு கிட்ட வரைக்கும் தான் வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டில் கீழே தான் இருக்குது பாருங்கள் அந்த லைனு. ஸோ டச் பண்ணல. ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் லாஸ் அதே தான். இப்போவும் ஸ்டாப் லாஸ் அதே தான். இப்போவும் ஸ்டாப் லாஸ் அதே தான். ஏன்னா 1 2 3 4 புரியுதுங்களா? இப்போ பார்க்குறோம். இப்போவும் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில்லேருந்து இப்போ இந்த ரெட் கேண்டிலுக்கு ஸ்டாப் லாஸ் மாதிரி இருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. ஸ்டாப் லாஸோட வேல்யூ வந்து 88,381. இது வந்து ஒரு பை ட்ரேட். 88,381 போட்டோம்னா செகண்ட் லாட்டுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோன்னு வந்துடும். புரியுதுங்களா? இந்த ரெண்டு வேல்யூ மாறும். இது ஜஸ்ட் வந்து அந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணி வச்சிருக்கிறனால இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வருது. கீழே இந்த வேல்யூ போட்டோம்னா இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துரும். இங்கே எஸ் கொடுத்தோம்னா இங்கே வேல்யூ மாறும், நோ கொடுத்தோம்னாலும் இங்கே வேல்யூ மாறுங்க. ஓகேங்களா? இப்போ இது என்ட்ரி ட்ரிகர்டு 88,487. அந்த அன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 89,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ என்ட்ரி ட்ரிகர்டு பட் 90,000 ரீச் பண்ணல, டார்கெட் வரல. 2 டே லோவஸ்ட் லோ. ரன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, பட் டார்கெட் ரீச் 92,000 வரைக்கும் போயிருக்கு. நம்மளுக்கு டார்கெட் 90,000 தான். ஸோ இங்கே எஸ் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் லாட்டுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ 1769. நான் இப்போ வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி காட்டுங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னது பை ஆர்டரு. பை பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2வதாக வரணும். இதுதான் வந்து செல் பண்ண ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போது செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 1769. 1769 தான் வருது. கரெக்டு தானுங்க இல்லைங்களா? அது வந்து ஆக்சுவலாக எக்ஸல் ஃபார்முலாங்க. நீங்கள் போட்டிங்களா லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டிங்கன்னா அதுவே வந்துடும், கால்குலேட் பண்ணிடும். தனித்தனியாக உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும். அதனால தான் அந்த ஷீட்டு
இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும், ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும், ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும், ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும், ரன் பண்ணுறோம். இப்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸ் அதே தான். இப்போவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸ் அதே தான். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இந்த க்ரீன் கேண்டில் தான் ஸ்டாப் லாஸுங்க. ரன் பண்ணுறோம். இப்போ இந்த ரெட் கேண்டில் ரன் பண்ணுறோம். இப்போது ஸ்டாப் லாஸ் அதே தாங்க, ஏன்னா 1 2 3 4 ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும், ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இந்த ரெட் கேண்டலுக்கே வந்திருக்கும், ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் அதே தான், ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் அதே தான், ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் அதே தான். இப்போ இங்கேருந்து 4 டே லோவஸ்ட்டில் இங்கே வந்திருக்கும், ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும் இல்லைங்களா. வேல்யூ எவ்வளோ? லோ 93,350. செல் அது வேல்யூ எவ்வளோ? கீழே தான் பிரேக் பண்ணியிருக்கு, 93,350. 93,350 போட்டுக்கிறோம். வேல்யூ எவ்வளோன்னு வந்துடும். இங்கே வேல்யூ வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக அதுவே கால்குலேட் பண்ணிடும். வேலை முடிஞ்சுது. அடுத்தது என்ட்ரி ஆகியிருக்கான் பார்க்கணும். 93,237. அந்த அன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லோ 90,856 வரைக்கும் போயிருக்கு. நம்மளுக்கு டார்கெட்டே ரீச் ஆயிருக்கு. டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 91,000 தான். 90,000 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட் புக்குடு 1864 ரூபா. ஃபஸ்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் 4 டே லோவஸ்ட்டில் வச்சுட்டு ட்ரையல் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் அதே தான், ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் அங்கேருந்து இங்கே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் வந்து அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸுங்கிறது கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஒரே நாளில் கேண்டில் வந்து இங்கேருந்து சல்லுன்னு இவ்வளோ தூரம் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு பிக் லாஸாக தான் இருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது. நாளுக்கு நாள் ஸ்டாப் லாஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் லாஸ் ஆனாலும் செகண்ட் லாட்டுக்கு வந்து லாஸ் வர்றது வந்து கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 86 ரூபா லாஸ் வந்துருக்கு இல்லைங்களா. அதனால ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி பண்ணிட்டு வரோம். புரியுதுங்களா? இப்போது 1 2 3 4 ஸ்டாப் லாஸாக தான் ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் கேண்டிலு இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த க்ரீன் கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ், ஏன்னா ஹையர் செல்லுக்கு வந்து அதுதான். இப்போ ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குமான்னு பார்ப்போம். ஹை வந்து 94,290. இங்கே 94,379. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க 94,290. இது வந்து ஆக்சுவலாக பையில் போடுறோம். ஓகேங்களா. 94,290 போட்டோம்னா வேல்யூ எவ்வளோ வருது? 94,403. பட் அந்த அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 94,379. பட் ஆனால் என்ட்ரி 94,403. ஸோ இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் ஆகலை. ஓகேங்களா. இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 4 டே ஹையஸ்ட் ஹையான இந்த கேண்டில் தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் டைரெக்டாகவே ஹிட் ஆகிரும். நல்லாவே தெரியுது, கிராஸ் பண்ணி நல்லாவே மேலே போயிருக்கு இல்லைங்களா. இப்போது 94,379 தான் வேல்யூ. 94,379 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் கிட்ட வரைக்கும் தான் வந்திருக்கு, பட் ஸ்டாப் லாஸ் வேல்யூ தொடலை. புரியுதுங்களா. கிராஸ் பண்ணியிருக்குது. நம்ம வேல்யூ வந்து அந்த வேல்யூலேருந்து இந்த என்ட்ரி வேல்யூங்கிறது ஒரு சஃபிஷியன்ட் ஹையாகவும் செல்லுனா சஃபிஷியன்ட் கீழேயாகவும் வச்சுருப்போம்.
புரியுதுங்களா? ஒரு 0.12% வச்சுங்களேன். அப்படி தான் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இதில் செல் என்ட்ரியில் வச்சுருப்போம். புரியுதுங்களா? அதனால தான் ஸ்டாப் லாஸ் கிட்ட லைன் கிராஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அதுதான் அந்த பாசிபிலிட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 94 403 வந்திருக்கான்னு பார்க்கணும். 95,000 வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ டார்கெட் ரீச்சு, ஸ்டாப் லாஸும் ஹிட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோ. ஏன்னா டார்கெட் வந்து 96,000, அந்த அன்னைக்கு 96,000க்கு மார்க்கெட் போகல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1,165 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் செகண்ட் லாட்டுக்கு. இப்போ பார்ப்போம், ரன் பண்ணுவோம். 2 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. இப்போது 97,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ டார்கெட் தாண்டி தானே போயிருக்கணும். எஸ் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் லாட்டுக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு வந்துடும். ஃபஸ்ட் லாட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா செகண்ட் லாட்டுக்கு 4 டே லோவஸ்ட் லோ டார்கெட்டு, சாரி ஸ்டாப் லாஸு. ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் இப்போ அதே தான். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. இப்போ வந்து இங்கே போயிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 லாட்டுக்கு சேர்ந்து ஒரு 5,000 6,000 பார்த்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்து 2,000 3,000 ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து டிசிப்ளினடாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது இதுதான். இப்போ வந்து இங்கேயே புக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்து ஸ்டாப் லாஸே இன்னும் ஹிட் ஆகலை. மறுபடியும் ரொம்ப தூரம் மேலே போச்சுன்னா அட்டடா வச்சிருக்கலாமே அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த பிக் மூவ்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாட்டை வந்து ஹோல்டிங்கில் வச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் ட்ரையல் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா தான் நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ரிட்டர்ன்ஸில் வெளியில் வரும். நீங்கள் வந்து டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாமல் நீங்களே உங்கள் சௌரியத்துக்கு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு டிசிப்ளினட் ஆக்டிவிட்டியாக இருக்காது. ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லாஸு தான் கடைசியில் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ ரன் பண்ணுவோம் மார்க்கெட்டை. இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். 1 2 3 4. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ 4 டே லோவஸ்ட்டில் வந்து இந்த கேண்டிலே தாங்க. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போவும் ஸ்டாப் லாஸ் அதே தான். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போவும் ஸ்டாப் லாஸ் அதே தான். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போவும் ஸ்டாப் லாஸ் அதே தான். 1 2 3 4 ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும். லோ வந்து 98 118. இது வந்து ஆக்சுவலாக செல் என்ட்ரி. 98 118 போட்டோம்னா நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோன்னு வந்துடும். செல் என்ட்ரி எவ்வளோ, அது இல்லாமல் செகண்ட் லாட்டுக்கான கால்குலேஷன் அதுவே எடுத்துக்கும். இப்போ தான் நவம்பரே வந்திருக்குமாண்ணா. டிசம்பர் ஜனவரினா 2 மாதம் இருக்கா? டக்குன்னு முடிக்கணும். 98,000 கீழே போயிருக்கா மார்க்கெட்டு. 96,900 வரைக்கும் போயிருக்கு. ஸோ என்ட்ரி ட்ரிகர்டுங்க. பட் என்ன டார்கெட் ஃபஸ்ட் லாட்டுக்கு ரீச் ஆகலை. ஸோ 2 டே லோவஸ்ட்டில் ரன் பண்ணுறோம். இப்போ 2 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். ரன் பண்ணுறோம். இப்போ 2 டே லோவஸ்ட்டில் டார்கெட் ரீச் ஆகிருக்குமா? 96,311 தான் வந்திருக்கு. 96,040 நம்மளுக்கு டார்கெட்டு. இந்த டார்கெட் ரீச் ஆகலை. ஸ்டாப் லாஸ் மூவ் ஆகிருக்கும். இப்போது 96,419 வரைக்கும் தான் வந்திருக்கு. இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போது டார்கெட் ரீச் ஆகிருக்கும். 92,000 வரைக்கும் போயிருக்கு. 96,040 தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாகவே புக் பண்ணியிருப்போம். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வேல்யூஸ் மட்டும்தான் சொல்கிறேன். அதுலேயே கடைசியில் ஒரு 6 மாதத்துக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு லாட்டுக்கு டார்கெட் புக்கு அப்படின்னா 4 டே லோவஸ்ட்டில் ஸ்டாப் லாஸ். ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். அதாவது இந்த க்ரீன் கேண்டில். ரன் பண்ணுறோம். இப்போது 1 2 3 4 அதே க்ரீன் கேண்டில் தான். ரன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து இந்த ரெட் கேண்டலுக்கு வந்திருக்கும் ஸ்டாப் லாஸு. ரன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து இந்த ரெட் கேண்டலுக்கு ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். இதுதான் 4 டே லோ ஹையர் ஹை, அதாவது ஸ்டாப் லாஸு. இப்போது 1 2 3 4 அதே தான். ரன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போது 1 2 3 4 இப்போ இந்த ரெட் கேண்டலுங்க. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. வேல்யூ வந்து ஹை வந்து 93,000. இது வந்து ஒரு பை என்ட்ரி.
93,000 போட்டோம்னா என்ட்ரி எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. 93 111. செகண்ட் லாட்டுக்கான ப்ராஃபிட் அதுவே கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. என்ட்ரி ஆகிருக்குமா? 93 175 111 தான் நம்மளுக்கு என்ட்ரியே. ஸோ என்ட்ரி ஆயிடுச்சு. டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரையல் ஆயிரும். ரன் பண்ணுறோம். இன்னும் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரீச் ரன் பார்த்தீங்கன்னா 93 94க்கு இன்னும் போகல. 2 டே லோவஸ்ட் லோ ரன் பண்ணுறோம். இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. வேல்யூ எவ்வளோ? லோ 92,092. இது வந்து ஒரு செல் என்ட்ரியாக நினச்சி போட்டோம்னா தான் அந்த ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ண முடியும். 92,092 போட்டோம்னா இப்போ வந்து இது வந்து இன்டூ 2 தான் போட்டிருக்கு. 2 லாட்டுக்குமே ஸ்டாப் லாஸ் 1 ஹிட் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் லாட்டுக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? ஒரே ஸ்டாப் லாஸ் தான். ஸ்டாப் லாஸ் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா 2 லாட்டுக்குமே. ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 2 லாட்டுக்குமே புக் ஆயிரும். ஏன்னா லாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் 1 வந்து 2 லாட்டு. செகண்ட் லாட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் 2. ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் ஸ்டாப் லாஸுங்கிற ஒன்றே வரும். புரியுதுங்களா? இப்போ இது வந்து ஒரு லாஸில் புக் பண்ண வேல்யூ. இது வந்து என்ட்ரி லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக என்ட்ரி பண்ண இந்த வேல்யூ. இது வந்து என்ட்ரி வேல்யூவே கிடையாது. ஏன்னா இன்னும் 4 டே லோவஸ்ட் லோக்கே கீழே வரல நம்மளுக்கு இன்னும் ஸ்டாப் லாஸ். அதை கிராஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி வேல்யூ. இது வந்து என்ட்ரி வேல்யூ கிடையாது. இதுக்கு ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக போட்ட லைன் தான் இந்த லைனு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா? 4 டே ஹையஸ்ட் ஹை 4 டே லோவஸ்ட் லோ மார்க் பண்ணி 1 2 3 4 இதுதான் லோ, இதுதான் ஹை. ரன் பண்ணுறோம். இன்னும் இல்லைங்க. இப்போ 4 டே லோவஸ்ட் லோ ஹையஸ்ட் ஹை இந்த 2 இருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ வந்து செல் என்ட்ரி ட்ரிகர்டு. லோ வந்து 91,802ங்க. செல்லு 91,802 போடுறோம். வேல்யூ எவ்வளோன்னு வரும்? 91,691. அந்த அன்றைக்கி லோ வந்து 89,000 வரைக்கும் போயிருக்கு. 89,923. பட் ஆனால் 89,858 தான் நம்மளுக்கு வந்து டார்கெட். இன்னும் 858க்கு வரல. ஸோ ட்ரையல் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோ ரன் பண்ணுறோம். இப்போது 89,700 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் லாட்டுக்கு டார்கெட் புக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 டே லோவஸ்ட் லோக்கு ஸ்டாப் லாஸ் போயிருக்கணும். ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ரன் பண்ணுறோம். அதே தான் இப்போ ஹிட்டுங்க. ஹை வந்து 91,871. இது வந்து பையே 91,871. 91,871 போட்டோம்னா வேல்யூ எவ்வளோன்னு வந்துடும். 91,871 வந்துருச்சு. 91,870 கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அந்த அன்றைக்கி என்ட்ரி வேல்யூ 92,032 வரைக்கும் போயிருக்கு. 320 வரைக்கும் போயிருக்கு. சரி, டார்கெட் ரீச் ஆகலை. ஸோ என்ட்ரி ட்ரிகர்டு 2 டே லோவஸ்ட் லோக் ஸ்டாப் லாஸ். ரன் பண்ணுறோம். இப்போது 93,500 வரைக்கும் போயிருக்கு. 93,800 தான் நம்மளுக்கு டார்கெட்டு. இல்லை, ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோ ரன் பண்ணுறோம். இன்னும் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். இன்னும் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போது 95,000 வரைக்கும் போயிருக்கு. ஃபஸ்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட் புக்கு. ஃபஸ்ட் லாட் புக் ஆகிடுச்சுன்னா 4 டே லோவஸ்ட் லோ ஸ்டாப் லாஸு. ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போவும் 4 டே லோவஸ்ட் லோ அதே தாங்க. ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இந்த க்ரீன் கேண்டில் இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. வேல்யூ லோ வந்து 91,977. இது வந்து ஒரு செல் என்ட்ரி.
91 977 91 977 போட்டுக்கிறோம். வேல்யூ வந்துருச்சு. என்ட்ரி ஆகிருக்கும் கண்டிப்பாக, நல்லாவே பிரேக் பண்ணி போயிருக்கு. லோ 90,480, டார்கெட் 90,029 தான். ஆனால் டார்கெட் ரீச் ஆகலை. என்ட்ரி ஆகிடுச்சுன்னா 2 டே லோவஸ்ட்டில் ரன் பண்ணுறோம். இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ டார்கெட் ரீச்சரா 90,071 தான் வந்திருக்கு. இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போவும் டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். 90,150 வரைக்கும் தான் வந்திருக்கு. இப்போது ரன் பண்ணுறோம். இப்போ டார்கெட் ரீச் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட் லாட்டுக்கு புக் பண்ணிக்கிறோம். 4 டே லோவஸ்ட்லோக்கு ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிக்கிறோம். ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ஏன்னா 1 2 3 4 ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட்டில் இந்த க்ரீன் கேண்டிலே தாங்க. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. வேல்யூ வந்து ஹை வந்து 90,030. இது வந்து ஒரு செல் என்ட்ரி. 90,030 போட்டோம்னா வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 90,138 போயிருக்குமான்னு நினைக்கினா 90,276 வரைக்கும் போயிருக்கு. என்ட்ரி ட்ரிகர்டு. ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட்டில் டார்கெட் ரீச் ஆகலை. ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட வேல்யூ வந்து லோ வந்து 88,666. சாரி, இது வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகாமையே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு இல்லைங்களா. இது வந்து ஒரு செல் என்ட்ரியாக நினச்சி 88,666 ஒரு 3,156 லாஸுங்க இந்த ட்ரேடில். இந்த வேல்யூ டெலீட் பண்ணி விட்டுலாம். ஏன்னா இது வந்து ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக போட்ட வேல்யூ. இன்னும் 4 டே வேல்யூ கிராஸ் பண்ணல. 2 டே லோவில் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் ஆகிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ் கால்குலேஷனு. ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து 2 டே லோவஸ்ட்டில் இங்கே தான் வந்திருக்கணும். 89,666 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தெரியுதுங்களா. 89 சாரி லோ 89,900 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. 88,900 கரெக்டுங்களா. போட்டோம்னா வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் எவ்வளோவும் தெரிஞ்சிருச்சு. செகண்டுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் ஒன்று தான் நம்மளுக்கு வந்து 2 லாட்டுமே புக் ஆகிருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து 4 டே லோவஸ்ட் லோங்கிறது பார் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் 4 டே லோவஸ்ட் லோவாக இருந்திருக்கும் நம்மளுக்கு. ஹை வந்து 4 டே ஹையஸ்ட் ஹையை மார்க் பண்ணுறங்கிறது இங்கேருந்து இதுதான் 4 டே ஹையஸ்ட் ஹை. இப்போ ரன் பண்ணால் தெரியும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இங்கே மூவ் ஆகிருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து செல் என்ட்ரி இங்கேயே செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும். நான் அந்த செல் என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன். எங்கடா செல் என்ட்ரி மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். இப்போ இந்த வேல்யூ செல்லுக்கு வந்து 88,622. இதுவும் ஒரு செல் என்ட்ரி. 88,622 போட்டோம்னா என்ட்ரி எவ்வளோன்னு தெரியும். என்ட்ரி வந்து 88,515ங்க. அந்த அன்றைக்கி லோ 87,200 வரைக்கும் போயிருக்கு. பட் டார்கெட் ரீச் ஆகலை. ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோக்கு ட்ரையல் ஆகிருக்கணும். ரன் பண்ணுறோம்.
இப்போ வந்து டார்கெட் ரீச்சா 87 175 இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோ மறுபடியும் ரன் பண்ணுறோம். இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோ மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. லோ வந்து பார்த்திங்கன்னா ஹை வந்து 87 87 1. இதுவுமே வந்து இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. இது வந்து ஒரு பை நினச்சி தான் போடுறோம். பட் ஆனால் டார்கெட் இன்னும் ரீச் ஆகலை. டார்கெட் ரீச் ஆகிறதுனால 2 லாட்டுக்குமே புக் ஆகும். என்ன வேல்யூ 87 87 1 87 87 1. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாட்டுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட் லாட்லேயே 2 ஸ்டாப் லாஸும் புக் ஆயிரும். சரி, ஸ்டாப் லாஸ் ஒன்றே தான் 2 லாட்டுக்குமே மாற்றி சொல்லுங்கள் பார்த்தீங்களா. இப்போ இந்த 2 வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து இந்த ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக போட்டது தான். எவ்வளோ சிம்பிள்சிட்டி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த எரருங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. இப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து 4 டே லோவஸ்ட் லோ 4 டே ஹையஸ்ட் ஹையை மார்க் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். இப்போ மேலே பிரேக் ஆகுது, பை என்ட்ரி. ஹை வந்து 89 381. எண்பத்தி 9 381 என்ட்ரி ஆகிருக்குமா அன்னைக்கு 89 488. ஹை 90,000 வரைக்கும் போயிருக்கு. டார்கெட் என்ன ரீச் ஆகலை. ஸோ 2 டே லோவஸ்ட் லோ ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணுறோம். இப்போது 91 455 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் லாட்டுக்கு புக்குங்க. 4 டே லோவஸ்ட் லோ ஸ்டாப் லாஸு ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே அதே தாங்க, ரன் பண்ணுறோம். இப்போ 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டான்னு செக் பண்ணிக்கலாங்க. லோ 90,240 90,270. இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் கேண்டிலே தான். இதை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா செல் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு செகண்ட் லாட்டுக்கு. ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க 90,270. இது வந்து ஒரு செல் என்ட்ரி. போட்டோம்னா ரெண்டாவது லாட்டுக்கு ஒரு 673 ரூபா ப்ராஃபிட்டுங்க. செகண்ட் லாட்டுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். 977 வரைக்கும் போயிருக்கு. சாரி, லோ 89 956 வரைக்கும் போயிருக்கு. 90 தாண்டி தான் போயிருக்கணும். பட் ஆனால் டார்கெட் ரீச் ஆகலை. 2 டே லோவஸ்ட் லோ ஸ்டாப் லாஸ். இப்போவும் டார்கெட் ரீச் ஆகாமையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளோ? ஹை வந்து 92,600ங்க. இது வந்து ஒரு பை என்ட்ரியாக நினச்சி போடுறோம் ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. 92,600 போடுறோம். இந்த இது ரெண்டாவது வந்து தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட் லாட்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸே தான் வந்து பார்த்திங்கன்னா 2 லாட்டுக்குமே. இந்த ரெண்டுமே தேவையில்லை, டெலீட் பண்ணி விட்டுடலாம். 5,000 ரூபா பார்த்தீங்களா, இங்கேருந்து இவ்வளோ ஹையாக போங்காட்டிக்கு ஸ்டாப் லாஸ் பாருங்கள் கொஞ்சம் சஃபிஷியன்ட் ஹையாக இருக்குது லாஸுங்கிறது. இப்போ திரும்ப முதல்ல இருந்து 4 டே லோவஸ்ட் லோ மார்க் பண்ணுறோம், 4 டே ஹையை மார்க் பண்ணுறோம். 1 2 3 4 ரன் பண்ணுறோம். இப்போது ஹை வந்து 93 498, 93 550 இல்லைங்களா. போட்டு பார்ப்போம் என்ட்ரி வந்திருக்குமான்னு. இது வந்து ஒரு பை என்ட்ரி. 93 498 93 498 போட்டோம். 93 610 வரைக்கும் வந்திருக்கணும். பட் 93 550 தான் போயிருக்கு. என்ட்ரி வரலைன்னா நம்மளுக்கு அடுத்த நாளைக்கு ஃப்ரெஷ் கால்குலேஷன். இங்கே 4 டே ஹையர் ஹை அங்கேருந்து இங்கே வந்திருக்கும், 550க்கு வந்திருக்கும். இப்போ ரன் பண்ணுறோம்.
இப்போது 4 டே ஹையர் ஹை லோவர் லோ அதே தான் ரன் பண்ணுறோம். இப்போ வந்து 4 டே லோவர் லோ ஹையர் ஹை இங்கேருந்து இங்கே மாறி இருக்கும். ஏன்னா 1 2 3 4 இப்போ ரன் பண்ணுறோம். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா 4 டே லோவர் லோ மட்டும் மாறும். இன்னும் என்ட்ரியோ கிடைக்கல. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போது 4 டே லோவர் லோ அதே தான் ஹையர் ஹை மட்டும் இங்கேருந்து இங்கே வரும். ரன் பண்ணுறோம். இப்போ செல் சைடில் என்ட்ரி லோ வந்து 90,731 90,731 இது வந்து செல்லு. ஸோ 90,622 அந்தன்னைக்கு லோ 90,300 வரைக்கும் போயிருக்கு. என்ட்ரி ட்ரிகர்டு. என்ட்ரி ட்ரிகர்னால் ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோ. டார்கெட் இன்னும் ரீச் ஆகலை. ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னா இது வந்து ஒரு பை என்ட்ரியாக நினச்சி போடுறோம். ஹை வந்து 92,498 92,498 3,900 லாஸுங்க. இது வந்து செல் என்ட்ரி கால்குலேட் பண்ணதுக்கான போட்ட வேல்யூ. அதனால் இது விட்டுறோம். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து 4 டே ஹையர் ஹை லோவர் லோவை மார்க் பண்ணுறோம். ரன் பண்ணுறோம். திரும்ப செல் சைடில் என்ட்ரி லோ 90,318 செல்லு 90,318 வேல்யூ 88,000 வரைக்கும் போயிருக்கணும். லோ 89,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ என்ட்ரி ட்ரிகர்டு. 2 டே லோவஸ்ட் லோ ஸ்டாப் லாஸு. டார்கெட் நாட் ரீச்சரு. ரன் பண்ணுறோம். 2 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஹை வந்து 91,889. இது வந்து ஒரு பை என்ட்ரியாக நினச்சி போடுறோம். 91,899 வந்துருச்சுன்னா வேல்யூ இங்கே கால்குலேட் ஆகிரும். ஒரே ஸ்டாப் லாஸ் தான் 2 லாட்டுக்கும். இது வந்து ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக போட்ட வேல்யூ. இந்த ரெண்டையும் டெலீட் பண்ணிடுறோம். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து 4 டே லோவஸ்ட் லோ 4 டே ஹையர் ஹையை மார்க் பண்ணுறோம். இருக்கிறதுலே ஹை 597 485 597 தான். திரும்பவும் ரன் பண்ணுறோம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பை சைடில் என்ட்ரி ட்ரிகர்டுங்க. இது வந்து ஒரு பை ட்ரேடு. 92,597 92,597 92,708 மார்க்கெட் வந்து 93,600 வரைக்கும் அந்த அன்றைக்கி போயிருக்கு. ஸோ என்ட்ரி ட்ரிகர்டுனா ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோ. ரன் பண்ணுறோம். இப்போ கரண்ட் டேட் வரைக்கும் ரன் ஆகிட்டு தாங்க இருக்குது. 2 டே லோவஸ்ட் லோவில் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். இங்கே ரீச் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. மார்க்கெட் இன்றைக்கி வந்து February 1 வந்தாச்சு. 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து 93,252 ரன் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் நம்ம பார்த்ததுலேருந்து கீழே தான் வந்திருக்குதுங்க. நம்ம இன்னும் ஹோல்டிங்கில் இருக்கோம். நான் ஹோல்டிங்கும் காட்டுறேன், நம்மளோட என்ட்ரிஸும் காட்டுறேன். கடைசியாக ப்ரைம் குரூப் ஒன்று இருக்குங்க, கால் குரூப் கொடுப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம், எல்லாமே கொடுத்துருவோம். ப்ளஸ் நம்ம குரூப்லேயே ஆட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிஸ் வரும். நான் அந்த குரூப்போட என்ட்ரிஸும் காட்டுறேன். ஓகேங்களா. இது வந்து இன்னும் முடியல. இந்த மார்க்கெட் வந்து இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, இன்னும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது இப்போ வரைக்கும், கரண்ட் டேட் வரைக்கும். ஓகேங்களா. அதனால் அந்த ரெண்டையும் டெலீட் பண்ணிடலாம். நான் காட்டுறேன் என்னோடய ஹோல்டிங்கை பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு 1,783 ரூபா நான் ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. 2 லாட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன் 2 லாட்டுங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அது ஒரு ட்ரிக் இருக்குது.
நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறங்கிறது ஒரு நார்மலான விஷயம்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து ஆக்சுவலாக ரெகுலராக நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட P&Lல காட்டுறேங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில்வரில் வந்து ஒரு 10 லாட் பண்ணுவேன். அதாவது 5 செட்டு பண்ணுவேன். நான் வந்து 2 2 சொன்னேனுங்களா, 2 2 தான் பை பண்ணணும்னு. 10 லாட்டு 5 செட்டு பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு வைங்களேன், 2 லாட்டை குறைச்சிருவேன். அதாவது 2 செட்டை குறைச்சிருவேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 லாட்டில் 2 செட்டை குறைச்சினா 6 லாட்டு குறைஞ்சிரும். 6 லாட்டு தான் பண்ணுவேன். சரிங்களா? அடுத்தது ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னா மறுபடியும் 2 செட்டை குறைச்சிருவேன். மறுபடியும் 4 லாட்டு குறைஞ்சிரும். ஒரே ஒரு லாட்டு தான் பண்ணுவேன். அந்த ஒரு லாட்டில் குறையவே குறையாதுங்க. கண்டினியூட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சிஸ்டன்சிக்காக அந்த 2 லாட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 லாட்டு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் 2 லாட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கும் 2 லாட்டு தான் போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3599 எனக்கும் லாஸ் தான். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் லாஸ் தான். நம்ம க்ளோஸில் ஜாயின் பண்ணவங்களும் இதே மாதிரி தான் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் ரன் ஆகிட்டுருக்கும், டார்கெட் ரன் ஆகிட்டுருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி தான் ரன் ஆகிட்டுருக்குங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மார்க்கெட்டில் ப்ராஃபிட் போயிட்டுருக்குது? ஒரு 1700 வச்சுக்கோங்க. அந்த 1700 போட்டுக்கோ இதுலேயே. ஒரு 1700 வச்சுக்குவோம். இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோன்னு ஒரு 6 மந்த்ஸுக்கு பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து காட்டுறேன். மொத்தம் பேஸ்ட் ஸ்பெஷலில் போய் ஒன்லி வேல்யூஸ் மட்டும் கொடுத்தாச்சு இல்லைங்களா? இப்போது செலக்ட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? $32,832 வந்து இந்த 6 மாதத்தில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டுங்க. ஈக்குவல் டு 32,832 டிவைடட் பை 6. மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $5,472 பெர் மந்த்து. 6 மாதத்துக்கு டிவைட் பண்ணனா. புரியுதுங்களா? இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35,000 தான் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். கரெக்டுங்களா? பட் ஆனால் நம்மளுக்கு கேபிட்டல் தேவைங்கிற சொன்னது வந்து நான் வந்து 50,000 எக்ஸ்ட்ரா தான் சொன்னேன். 50,000க்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 5,472 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10% ரிட்டர்ன்ஸுங்க. நீங்களே போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். சரிங்களா? 10% ரிட்டர்ன் அப்படிங்கிறது எந்த பிஸ்னஸ்லேயும் கிடைக்க போகிறதில்ல. வெறும் 50,000 வச்சு மாதம் 5,000 வந்து $32,832 6 மாத கடைசியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி 6 மாதம் வேணாம், ஜூலைலேருந்து பார்த்தா இப்போ டிசம்பரே முடிஞ்சுது. சரி ஜனவரியே முடிஞ்சுது. 7 மாதமே போடுவோம். 32,832 டிவைடட் பை 7 மாதமே போடுவோம். எவ்வளவு? $4,690. கிட்டத்தட்ட 80% ரிட்டர்ன். 8% ரிட்டர்ன் கிட்டத்தட்ட வந்திருக்கு. இது வந்து 6 மந்த்ஸு. இது வந்து 7 மாதம்னா வச்சோம்னா 7 மாதம்னா வச்சுக்குவோம். ஏன்னா ஜனவரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? $4,690 கிட்டத்தட்ட $5,000 மாதம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். $50,000 இருந்துச்சுன்னா நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா. புரியுதுங்களா? நான் ப்ரைம் குரூப்பையும் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்மளோட அந்த அன்னைக்கு எந்த அன்னைக்கு என்ட்ரி ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடுவோமா? என்ட்ரி ஆன டே வந்து 30 ஜான். 30 ஜான் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? என்ட்ரி 92,808. நம்மளுக்கு அங்கே வேல்யூ அதானே வந்துச்சு. 92,708 தானே வந்துச்சு. பார்த்தீங்களா? 92,708 அதே வேல்யூ தான் நம்மளும் அங்கே
ப்ரைம் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு டெய்லி குரூப்லேயும் என்ட்ரிஸும் வந்துடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த குரூப்பில் பார்த்து என்ட்ரி பண்ணாலும் சரி, இல்லை நான் டெய்லியும் கால்குலேட் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டூல்ஸ் அசஸ் பண்ணி பண்ணிங்கனாலும் சரி, நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த டூல்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஃபியூச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் பையிங் செல்லிங்காக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, அதாவது இந்த ஷீட் கால்குலேட் பண்ணுற ஷீட்டுங்கிறது மாறுபடும், டேக்கு இருக்கிற வேல்யூஸுங்கிறது மாறுபடுங்க. ஆமாங்க. அதனால் நீங்கள் இந்த ஒரு ஷீட்டை வச்சே நம்ம வந்து எல்லாத்துக்கும் ட்ரேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எப்படி வருங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதே மாதிரி தான் எல்லா செக்மெண்ட்லேயும் ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து சில்வருக்கு மட்டும் மினிமம் கேபிட்டல் இது தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒரு 50,000 இருந்தால் போதும் அப்படிங்கிறனால நான் இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து பேக் டெஸ்ட் பண்ணி காட்டினேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து கோல்டுலேயும் பண்ணிகிட்ருக்கோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் பண்ணிகிட்ருக்கோம். பட் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரேடை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையே இருக்காது. அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு வந்து சில்வரில் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டினேன். எவ்வளோ வேல்யூ இருந்தால் பண்ண முடியுங்கிறத நான் சொல்லிட்டேன். மினிமம் ஒரு 50,000 to 70,000 இருந்தால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாங்க. மந்த் எண்டு, இயர் எண்டு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி 3 ட்ரேடு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. பட் இப்போ வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். இந்த ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு. பட் அந்த 2 ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் புக் ஆகிருக்கு. தொடர்ந்து 3 ட்ரேட் நான் சொல்லியிருக்கேன் முதல்லையே, தொடர்ந்து 3 ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுங்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு. ஓகேங்களா? அந்த 3 லாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,000, 4,000 வச்சுக்கோங்க. 8 ஒரு 13,000 லாஸ். இப்போ நீங்கள் வந்து 35,000 தான் நான் கேபிட்டல் சொன்னேன், ப்ரோ இருந்தால் போதுன்னு சொன்னார். 35,000 கொண்டு வந்து போட்டு இந்த 3 ஸ்டாப் லாஸ் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்து கிட்டத்தட்ட 20,000 வந்திருக்கும். 20,000 இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த தடவை ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதுக்காக தான் நான் வந்து ஒரு 50,000 to 70,000 இருந்துச்சுன்னா இந்த 3 ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்டில் இருந்திருக்கும். அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு மினிமம் ஒரு 50 to 70K இருந்ததுன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 to 6,000 நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஓடிட்டுருக்கு. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கான்டாக்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பொறுமை இருக்குது. நான் வந்து மார்க்கெட் வந்து லாஸில் போனாலும் லாஸில் புக் பண்ணிக்குவேன், அக்செப்ட் பண்ணிக்குவேன், ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டேன், எமோஷ்னல் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கனாலும் சரி, என்னோடய ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இதோட முடிச்சுக்கலாங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் இல்லாமல் போயிட்டுருக்குது. அப்படியே தான் கண்டினியூ ஆகுதுங்க. பெருசாக மூமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. சரிங்களா? பார்த்தாலே தெரியும் பெரிய மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. பட் பேங்க் நிஃப்டி நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 659 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. கமோடிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. கமோடிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் தாங்க இருக்கிறதுலே ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறது. டக்குன்னு நல்லா மூவ் ஆகும். கோல்டுமே நல்லா மூவ் ஆகும். பட் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தேவை? கேபிட்டல் அதிகமாக தேவை. கோல்டில் நீங்கள் பண்ணோன்னா கிட்டத்தட்ட பார்த்துருவோமா, நிஃப்டி 50 பை பண்ணி செல் பண்ணால் எவ்வளோ வருங்கிறது. இதை பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது வந்து இதுதான் மந்த்லி. எவ்வளோ கட்டுதுங்க? 35,000 கட்டுது 75 குவான்டிட்டிக்கு. இதுவே செல் பண்ணிங்கன்னா 2,10,000 கட்டுது. பார்த்தீங்களா?
இதுக்காக தான் சொல்கிறேன், சில்வரில் பண்ணிங்கன்னா மினிமம் கேபிட்டல் இருந்தாலே போதும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியெல்லாம் செல் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுங்க. 2 லாட் பண்ணிங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,10,000 காட்டுது. 2,10,000 மட்டும் வச்சுட்டு நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2,10,000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கு 10,000 போகுதுன்னா 3 ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா 30,000 போயிடும். அப்புறம் மறுபடியும் கேபிட்டல் பத்தாது. புரியுதுங்களா? அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஒரு மினிமம் ஒரு 3 லட்சம் 5 லட்ச ரூபா வேணும். கோல்டு பண்ணணுன்னா எவ்வளோ வருதுங்க? ஒரு லாட்டுக்கே 3,63,000. நீங்கள் 2 லாட் பண்ணிங்கன்னா 7 லட்ச ரூபா தேவைப்படுது கோல்டுக்கு மட்டுமே, 2 லாட்டுக்கு. இது வந்து ரெக்வயர்டு கேபிட்டல். நம்மளுக்கு இதை விட அதிகமாக தான் வேணும். இதில் வந்து கிட்டத்தட்ட 2% 3% ரிஸ்க் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 to 40,000 ஒரு ஸ்டாப் லாஸ்க்கே போகும். ஓகேங்களா? ஒரு ஸ்டாப் லாஸ்க்கே 30,000 40,000 போச்சுன்னா 3 ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட அடிச்சுன்னா 1 லட்ச ரூபா லாஸ் ஆயிரும். ஸோ கோல்டில் நீங்கள் பண்ணணும்னா மினிமம் ஒரு 9 to 10 லட்ச ரூபா தேவைப்படும். இருக்கிறதுலே மினிமம் பண்ணக்கூடியது சில்வர் மட்டும்தான். சில்வரில் வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணி செல் பண்ணாலும் சரி, இல்லை செல் பண்ணி பை பண்ணிங்கனாலும் சரி, 2 லாட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு 32,000 இருந்தாலே போதும். ஒரு 30 to 35 நான் இதை வச்சு தான் ஏவரேஜாக சொன்னேன். ஓகேங்களா? செல் பண்ணிங்கனாலும் அதே தான், பை பண்ணிங்கனாலும் அதே தான். ஒரு 30 to 35,000 இருந்துச்சுனால் நீங்கள் சில்வரில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக எடுத்து பண்ணலாம். 30 to 35,000 ரெக்வயர்டு கேபிட்டலு. நம்ம சேஃபர் கேபிட்டல்னால் ஒரு 50,000 to 70,000 வேணும். அவ்வளோதாங்க. நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். கோர்ஸில் இப்போவும் சொல்கிறேன், கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக வரலாங்க. நான் கேரண்டிங்க அதுக்கு. நன்றி, வணக்கம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் ரன் ஆகுதுங்க.